கர்த்தரும் நம்முடைய இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை வேளையிலும் கர்த்தரை ஆராதிக்கவும் அவருடைய வசனத்தை கேட்கவும் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் மிகுந்த அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சேர்ந்து நம்ம அந்த முதல் பகுதியை மட்டும் நம்ம சேர்ந்து வாசிக்க போகிறோம். யாத்திராகமம் 34:10. அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வே. உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் என்ன செய்வே? எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். அப்படி வாசிங்க, இந்த வசனத்தின் ஆரம்ப பகுதியை வாசிங்க. அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். இது மோசேக்கு கர்த்தர் பர்சனலா கொடுத்த பிராமிஸ் வேர்டு. மோசேக்கு இது ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் அல்ல, இது மோசேக்கு கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம். ஆனா அது நிறைவேறுவது பர்சனலாக நிறைவேறாது, பப்ளிக்காக நிறைவேறும். கொடுக்கப்பட்டது தனிப்பட்ட ரீதியில் தான். ஆனால் கர்த்தர் சொல்லும் பொழுது நான் எல்லாருக்கும் முன்பாகத்தான் இதை நான் நிறைவேற்றுவேன்றாரு. எப்போ நான் செய்வேன், என்ன செய்வேன்? அதிசயம் செய்வேன். எப்படிப்பட்ட அதிசயம் செய்வேன்? ஏற்கனவே நடந்ததை, ஏற்கனவே செய்ததை அல்ல, இன்னும் என்னிடத்தில் புதுமையானவைகள் உண்டு. அப்படி இதுவரைக்கும் செய்யாததை நான் செய்வேன். நம்முடைய தேவன் யாருன்னா, செய்யப்படாத அதிசயங்களை செய்கிற தேவன். என்ன அதிசயம்? செய்யப்படாத. விசுவாசம் இருந்தா எல்லாரும் என் கூட சேர்ந்து, செய்யப்படாத அதிசயங்களை செய்கிற தேவன். மோசே சொன்னான், நான் செய்வேன், அதிசயம் செய்வேன். அது செய்யப்படாத அதிசயம் செய்வேன். அது எல்லாருக்கும் முன்பாகத்தான் நான் செய்வேன். எல்லாரும் பார்க்கிற மாதிரி செய்வேன். ஓரத்தில் செஞ்சுட்டு வாங்கிட்டு போகணுன்னு நான் கொடுக்க மாட்டேன். ஏன்னா அவங்க பார்க்கணும், நான் உனக்கு செய்கிற அதிசயத்தை நீ பார்க்குறியோ இல்லையோ அவர்கள் பார்க்கணும். யாரு பார்க்கணும்? உன் வளர்ச்சியை விரும்பாதவர்கள், உன் உயர்வை விரும்பாதவர்கள், உன் ஆசீர்வாதத்தை விரும்பாதவர்கள். உன் குடும்பத்தில் ஒரு தீமை நடந்துராதா? உன் பிள்ளைக்கு ஒரு தீமை நடந்துராதா? நீ வீழ்ச்சி அடைஞ்சிட மாட்டையா? நீ விழுந்துட மாட்டையா? நஷ்டப்பட்டுற மாட்டையா? ஊரை விட்டு நீ ஓடிட மாட்டையா? இப்படின்னு எதிர்பார்த்து கொண்டே ஒரு கூட்டம் இருக்கிறாங்களே, அவர்கள் பார்க்கிற வண்ணமாக உன் ஜனங்களுக்கு முன்பதாக நான் செய்வேன். அது செய்யப்படாத அதிசயமா இருக்கும், அது உனக்கானதா இருக்கும். என் கூட விசுவாசத்தோடு ஆண்டவர்கிட்ட இந்த காரியத்தை கேட்க விரும்புறவங்க, ஆண்டவரே எனக்கு நீர் செய்வி. கேளுங்க, தாக இருந்தா கேளுங்க. என் குடும்பத்துக்கு அவர்கள் கண்களுக்கு முன்பாக செய்யுங்கப்பா. யாரு கண்ணுக்கு முன்னால நான் தலை குனிய கூடாதுன்னு நினைச்சேனோ அவங்களுக்கு முன்பாக நான் தலை குனிஞ்சேன் இல்லை. அவர்கள் கண்களுக்கு முன்பதாக இந்த காரியத்தை நீர் செய்வீர் என்று இன்றைக்கு வாக்கு பண்ணுகிறேன். நான் இதை விசுவாசித்து அறிக்கை இடுகிறேன். நிச்சயமாய் நீர் இதை நிறைவேற்ற வல்லவர். அல்லேலூயா. தேவன் தம்முடைய அதிசய செயல்களை வெளிப்படுத்தும் பொழுது 3 வித அதிசயமான காரியங்கள் உண்டு. அதை நான் சொல்றேன். தேவன் செய்யும் 3 விதமான அதிசயங்கள். முதல் காரியம் சங்கீதம் 17:7 வாசிங்க. தேவன் செய்யும் தம் ஜனத்துக்காக, தன்னை நம்பி இருக்கிற ஒரு தனி மனிதனுக்காக தேவன் செய்கிற 3 விதமான அதிசயங்கள். நம்பர் 1, சங்கீதம் 17:7 வாசிங்க. உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை நின்று உமது வலது கரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே, உம்முடைய. தாவீது ஆண்டவர்கிட்ட ஒரு விண்ணப்பம் வைக்கிறாரு. என்ன விண்ணப்பம் தெரியுமா? உம்முடைய ஆசீர்வாதத்தினால என் பாக்கெட்டை நிரப்புங்க.
உம்முடைய ஐஸ்வர்யத்தினால என் குடும்பத்தை நிரப்புங்க அப்படின்னு ஜெபிக்கல. அவன் கேட்கிற ஒரு விண்ணப்பத்தை பாருங்களேன். உம்முடைய அதிசயமான கிருபையை. என்ன கிருபை? கிருபைகள்லாம் சொல்லுங்க. என்ன கிருபை? அதிசயமான கிருபை. நீங்க சுத்த கிருபையை சொல்லியிருப்பீங்க, பூரண கிருபையை பார்த்திருப்பீங்க. ஆனா இது என்ன கிருபை? அதிசயமான கிருபை. ஆமென் சொல்றீங்களா? மார்வலஸ் கிரேஸ் ஆஃப் காட். தேவனுடைய அதிசயமான கிருபை. சொல்றாரு, உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும். சொல்றாரு, ஆண்டவரே நான் பெரிய சிக்கல்ல இருக்கேன், என் கால்களுக்கு பெரிய சிக்கல் வந்துருச்சு, என் கால்கள் சிக்கி கொண்டது, என்னை தப்ப விடாதபடி என்னை நிறைய பேர் வளைந்துக்கிட்டாங்க, பல நெருக்கத்தில் நான் இப்போ அகப்பட்டிருக்கிறேன், மன அழுத்தம் என்னை மேற்கொள்ளுது, எதையுமே செயல்பட முடியாத அளவுக்கு நான் இப்போ முடங்கி போயிருக்கேன், என்ன செய்யணுங்கிறது எனக்கு தெரில. இந்த சூழ்நிலையில தாவீது ஆண்டவரை பார்த்து என்ன கேட்டாரு தெரியுமா? வெறுமனையா சாதாரணமா நம்ம கேட்கிற மாதிரி உதவி செய்யுங்க, தூக்கி விடுங்க, இப்படியெல்லாம் கேட்கல. அவருக்கு ஒரு சத்தியம் தெரிஞ்சதுனால, ஒரு உண்மை புரிஞ்சதுனால, ஒரு வெளிச்சம் கிடைச்சதுனால அவர் ஆண்டவர்கிட்ட ஒன்ன கேட்கிறார். என்ன தெரியுமா? உம்முடைய அதிசயமான கிருபைய எனக்கு விளங்க பண்ணுங்க ஆண்டவரே. ஏன் இதை சேமிச்சாரு தெரியுமா? ஏன் இதை கேட்டாரு தெரியுமா? அவருக்கு தெரியும், அவருடைய அதிசய கிருபை வந்தா என் கால்களை சிக்கி கொண்ட வலைகள் வெட்டி எரியப்படும், என்னை சூழ்ந்திருக்கிற அனைத்தும் என்னை விட்டு வெளியேற்றப்படும், நான் அனைத்து ஆபத்துகளுக்கும் தப்புவிக்கப்பட்டு நான் பாதுகாக்கப்படுவேன், என்னை நெருக்கடியிலிருந்து தூக்கி விடுவது தேவனுடைய அதிசய கிருபை. இந்த கிருபை வந்தா போதும், விழுந்த நான் எழும்புவேன், எழுந்த நான் தொடர்ந்து போவேன், செய்ய வேண்டியது எனக்கு செய்ய வேண்டிய பலன் எனக்கு தேடி வரும். எனவே எனக்கு வேண்டியது உம்முடைய கிருபை மட்டுமல்ல, உம்முடைய அதிசயமான கிருபை. என் ஆசை என்ன தெரியுமா? இந்த பிரசங்கம் பண்ணும் பொழுது என் விருப்பம்னு தெரியுமா? இந்த ஜனத்தின் மேல, இவர்களுடைய தலையின் மேல, உங்க பிள்ளைகள் மேல, இந்த ஊழியத்தின் மேல தேவனுடைய கிருபை மட்டும் போதாது, அதிசயமான கிருபை வேண்டும் என்பது என்னுடைய வாஞ்சை. இது வந்தா போதும், உனக்கு எதிரான அனைத்து வலைகளும் வெட்டி எறியப்படும், உனக்கு எதிரான அனைத்து குழிகளும் அதற்கு நீ தப்புவிக்கப்படுவ, உனக்கு விரோதமாய் வந்த அனைத்துக்கும் கர்த்தர் உன்னை தப்புவிப்பார். இது அங்க நடந்திருக்கு. எத்தனை பேர் இந்த கிருபைய ஆண்டவர்கிட்ட கேட்க விரும்புறீங்க? இன்னும் கொஞ்ச நாள் நீங்க என்ன செய்யணும்னா, ஆசீர்வாதத்தை நிறுத்திட்டு உங்க கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, என்ன கிருபையை தாங்க, அதிசயமான கிருபைய எனக்கு விளங்க பண்ணுங்கப்பா. 75ஆம் சங்கீதத்துக்கு வாங்க. ரெண்டாவது என்ன தெரியுமா? 75ஆம் சங்கீதம் முதல் வசனத்தை வாசிங்க. தேவன் செய்கிற 3 அதிசயம். 1 அதிசயமான கிருபை, கிருபை. ரெண்டாவது வாசி 75:1. உம்மை துதிக்கிறோம் தேவனே, உம்மை துதிக்கிறோம், உமது நாமம் சமீபமாய் இருக்கிறதென்று உமது அதிசயமான கிரியைகள் அறிவிக்கிறது. ரெண்டாவது தேவன் தம் பிள்ளைக்கு வெளிப்படுத்துவது, அங்கே வெளிப்படுத்தியது அதிசயமான கிருபை, இங்கே வெளிப்படுவது அதிசயமான கிரியைகள். அங்க மார்வலஸ் கிரேஸ் ஆஃப் காட், இங்க மார்வலஸ் ஆக்ட் ஆஃப் காட். தேவனுடைய கிரியைகள் அதிசயமான, அங்க அதிசயமான, இங்க அதிசயமான கிரியைகள். இன்னைக்கு கவனிங்க, எனக்கு தேவை அதிசயமான கிருபை, ஆனா என் மூலம் நடக்க வேண்டியது அதிசயமான கிரியைகள். அதிசயமான கிரியைகள். என்ன கவனி தேவ பிள்ளையே, இங்க ஒரு தேவ மனிதன் ஜெபிக்கிறான், ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறான். அவன் ஜெபிக்கும் பொழுது அவன் கேட்கிற ஒரு காரியம், உமது அதிசயமான கிரியைகள். எதை அறிவிக்குன்னு நான் பின்னால சொல்றேன். ஆனா அவன் என்ன சொல்றான்? அதிசயமான கிரியைகள். இந்த அதிசயமான கிரியை என்ன செய்துன்னு நான் வேகமாக சொல்றேன். ஒரு 3 காரியத்தை அவனுக்கு செஞ்சுச்சான். முதல் காரியம் என்ன செஞ்சுச்சான்? அதே வசனத்தை மறுபடி வாசிங்க. உமது நாமம் சமீபமாய் இருக்கிறதென்று, சமீபமாய் இருக்கிறதென்று உமது அதிசயமான கிரியைகள் அறிவிக்கிறது. அவனுக்கு வந்த பிரச்சனைகள் நிமித்தம்
அவன் சந்தித்த சவால்களின் நிமித்தம் எல்லாருமே எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்களா? எல்லாருமே அவனை பகைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தடுத்து பிரச்சனைகளை அவன் சந்தித்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு விரோதமா நிறைய பேர் பேச ஆரம்பிச்சாங்க. அடுத்தடுத்து எதிர்மறையான காரியங்களை, போராட்டங்களை, இவைகளையே இவன் சந்தித்து கொண்டிருந்ததுனால ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேல இவன் ஜெபிக்கிறவன், இவன் விசுவாசிக்கிறவன், இவன் வேதத்தை அறிந்தவன், இவன் நல்ல விசுவாசி. ஆனா ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேல அவனுக்குள்ள ஒரு சந்தேகம் எழும்பி விட்டது. என்ன சந்தேகம் தெரியுமா? கர்த்தர் என் கூட இல்லை போல, ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கல போல, கர்த்தர் எனக்கு தூரமா இருக்கிறாரு போல, அதனால தான் எனக்கு பிரச்சனை அடுத்தடுத்து வருது, அதனால தான் எனக்கு விரோதமா எல்லாரும் பேசுறாங்க. அதுல பாருங்க 4 வசனம் பாருங்க, வீம்புக்காரரை நோக்கி வீம்பு பேசாதேயுங்கள் என்றும். அப்ப அவனுக்கு விரோதமா யாரு என்ன பேசியிருக்கா? வீம்புக்காரர். அதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? இல்லாததை உன்னை வம்புக்கு இழுப்பான். நீ பாட்டில் உன் வேலையை பார்த்துக்கிட்டு போவ. ஆனா ஒரு பிரச்சனையில் உன்னை சிக்க வைக்கிறதுக்காகவே இல்லாத உன்னை சொல்லி உன்னை வம்புக்கு இழுப்பான். கவனிங்க, இந்த வீம்புக்காரர்களை அடையாளம் கண்டுபிடிச்சீங்கன்னா அவங்க இருப்பாங்க, பக்கத்தில் இருப்பாங்கன்னு நான் சொல்லலை, எங்கேயோ உங்களுக்குன்னே இருப்பாங்க. இவங்களை அடையாளம் கண்டுபிடிச்சீங்கன்னா ஒரு நாளும் அவனுக்கு பதிலுக்கு பதில் நீங்க பேசாத. ஏன்னா நீ பேசணுங்கிறதுக்காகத்தான் அவன் முதல்ல ஆரம்பிக்கிறான். நீ பதில் கொடுக்குற, நீ பேச ஆரம்பிச்சிட்டேன்னா அவன் விழிச்ச வலையில நீ விழுந்துட்டேன்னு அர்த்தம். ஹலோ, உங்களுக்கு விரோதமா ஒருத்தன் இல்லாத ஒன்றை பேசுறான், இப்படி இல்லாததை பேசுறான்னு சொல்லி ஆதங்கத்தில் நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது? கொட்டிடக்கூடாது. நீங்க மறுபடியும் பேச ஆரம்பிச்சிடக்கூடாது. ஏன்னா நீ பேசணுங்கிறதுக்காகத்தான் அவனே பேச ஆரம்பிக்கிறான். யாரு சொல்லுங்க? வீம்புக்கார. உன் வாயில ஏதாவது புடுங்கணும், உன் வார்த்தையை வாங்கணும், அந்த வார்த்தையை வச்சே உன்னை குற்றம் சாட்டணும், அதை வச்சே உன்னை என்ன செய்யணும்? உன் காரியத்தை முடக்கி போடணும்னு சொல்லி எதிர்பார்க்கிறான். அதனால உனக்கு விரோதமா 1000 பேர் 1,00,000 வார்த்தைகளை பயன்படுத்தி அவங்க ஓயாமல் பேசினாலும் நீ செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று. என்ன தெரியுமா? தேவனே, உம்முடைய அதிசயமான கிரியைகளை எனக்காக நீர் விளங்க செய்வீராக. உம்முடைய கிருபையை என்மேல் விளங்க செய்தது போல உம்முடைய கிரியைகளை என் மூலம் எனக்காய் நீர் விளங்க பண்ணுவீராக. அல்லேலூயா. இப்படி வீம்புக்காரர் மறுபடியும் மோடி அவனுக்கு விரோதமா பேசுறது அவன் இருதயத்தை பாதித்தது, அவனுடைய இருதயத்தை காயப்படுத்தியது. இந்த பிரச்சனைகள் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல ஒரு மனிதன் சந்திக்கும் பொழுது, விசுவாசியா இருந்தாலும் எவ்வளவு வளர்ந்தவர்களா இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் அவனுக்கு ஒரு எண்ணம் வரத்தான் செய்யுது. என்ன தெரியுமா? கர்த்தர் என் கூட இல்லை போல, ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கல போல. இது இவனுக்கு வந்துச்சு. இந்த சங்கீதக்காரனுக்கு அந்த எண்ணம் அவனுக்கு வந்தது. தேவன் என் ஜெபத்தை கேட்கல, என் கூட இல்லை. யாரோ சில பிள்ளைங்க இருக்க நீண்ட நாளா ஒரே பிரச்சனையை மறுபடியும் நீ சந்திப்பதனால, உனக்கு எதிராக பல நாவுகள் எழும்புவதனால, நீ எவ்வளவு கண்ணீர் விட்டும் எவ்வளவு நீ கதறியும் உனக்காக எந்த காரியமும் நடக்காததுனால, உன் பட்சத்தில் யாரும் பேச முன் வராததுனால, நீ தனித்து போராடி கொண்டிருப்பதனால, பலனற்றவனாய் நீ உட்கார்ந்திருப்பது போல உன் வாழ்க்கையில இதுக்கு மேல போராட பலன் இல்லாததுனால இப்போ உன் இருதயத்தில் அப்பப்போ ஒரு எண்ணம் வந்து போகிறது. என்ன எண்ணம் தெரியுமா? கர்த்தர் என் கூட இல்லையோ, எனக்கு தூரமா இருக்கிறாரோ, என் ஜெபத்தை கேட்கவில்லையோ, என் அருகில் அவர் இல்லையோ. அன்னைக்கு இருந்தாரு, அன்னைக்கு என் ஜெபத்தை கேட்டாரு, அன்னைக்கு என் பட்சத்தில் இருந்தாரு, இப்ப எனக்கு கூட இல்லையோ. கர்த்தர் என்னை மறந்தார் என்று சீயோன் சொல்லுவது போல, ஆண்டவர் என்னை கைவிட்டார் என்று எருசலேம் சொல்லுவது போல, இன்றைக்கு சில பிள்ளைங்க இந்த ஆலயத்தில் அமர்ந்திருக்கிற நீ சொல்லிக்கிட்டு இருக்க. ஆண்டவர் இந்த சங்கீதக்காரன் இப்படி புலம்ப ஆரம்பித்த உடனே கர்த்தர் வேற ஒண்ணுமே சொல்லல, அவன்கிட்ட எதுவுமே பேசல. ஆண்டவர் ஒன்றை மட்டும் விளங்க பண்ணாரு. என்ன தெரியுமா? இவனுக்காக ஏதோ ஒரு அதிசயம், இவன் பிரச்சனையை சரி பண்ணக்கூடிய ஒரு அதிசயம், இவனுடைய காரியத்தில் இவனுக்காக தலையிடும்படி ஒரு அதிசயமான கிரியைகள், மார்வலஸ் ஆக்ட் ஆஃப் காட், தேவனுடைய ஒரு கிரியை. அதுவும் சாதாரண கிரியை இல்லை. என்ன கிரியை? என்ன கிரியை? நம்புனா அப்படியே நடக்கும், விசுவாசிச்சா அப்படியே நடக்கும், அறிக்கை கேட்டா கண்டிப்பா பார்ப்பீங்க. என்ன கிரியை?
இத கர்த்தர் விளங்க வச்சாரா? இவன் என்ன பண்ணார்ல, எதை செஞ்சா அவன் பிரச்சனை சரி பண்ண முடியுமோ அதை அதிசய கிரியைகளை தேவன் அவனுக்காக வெளிப்படுத்தினாரா? அப்படி வெளிப்படுத்தினதை அவன் கண்ணால பார்க்கிறான். இப்பத்தானே சொன்னேன் ஆண்டவர் என் கூட இல்லைன்னு, இப்பத்தானே சொன்னேன் என் ஜெபத்தை அவர் கேட்கலன்னு, இப்பத்தானே சொன்னேன் தனியா போராடிக்கிட்டு இருக்கேன். அவன் சொல்லி வாயை மூடுங்குள்ள அவன் கண்களுக்கு முன்பதாக அவன் பிரச்சனை சரி செய்யக்கூடிய ஒரு அதிசய கிரியையை தேவன் வெளிப்படுத்தினாரு. கிரியை வெளிப்படுத்தினாரு. அது இங்கே உலாவுகிறாரு, இந்த ஆலயத்தில் உலாவுகிறாரு. உனக்காய் எந்த எல்லையில வெளிப்படுத்தணுமோ உன்னுடைய காரியத்தில் அதை வெளிப்படுத்த உண்மை உள்ளவர். உன் குடும்பமோ, உன் குடும்பத்தில் தேவைன்னா அதை வெளிப்படுத்துவாரு. உன் வேலை ஸ்தலத்தில் தேவைன்னா அங்கே வெளிப்படுத்துவாரு. உனக்கு எங்கே வெளிப்படுத்தணுமோ நீ ஆலயத்தில் அமர்ந்திருக்கிற நேரத்திலே தெய்வம் அதை விளங்க பண்ணுவாராக. அவன் கண்ணால பார்த்த உடனே ஒரு உண்மை முதல்ல புரிஞ்சிச்சு. என்ன உண்மை தெரியுமா? அவன் புரிஞ்சுக்கிட்டான். என்ன தெரியுமா? கவனிங்க கவனிங்க கவனிங்க. ஆண்டவர் என்னை விட்டு எங்கேயும் போகல. அவர் எனக்கு தூரமா இல்ல. அவர் என்னை மறக்கல. அவர் என்னை கைவிடல. அவர் என் கூட தான் இருக்கிறாரு. கண்ணால பார்த்த உடனே அவன் சொல்ல ஆரம்பிச்சிட்டான், இல்லப்பா, ஐம் சோ சாரிப்பா, மன்னிச்சிருங்கப்பா, என் பலவீனத்தில் நான் புலம்பிட்டேன் என் கூட இல்லைன்னு சொல்லி. ஆனால் இப்போ என் கண்ணால் பார்க்குறேன், எது நடக்க வாய்ப்பில்லையோ அதை நீங்கள் நடத்தி காமிக்கிறீங்க எனக்காக. எது நடப்பதற்கு சாத்தியமில்லையோ மனுஷ பலத்தினால எனக்காக செய்து காமிக்கிறீங்க. இப்போ புரிஞ்சிருச்சு. என்ன புரிஞ்சிட்டு? நீங்கள் என் கூட தான் இருக்கிறீங்க. இப்போ வாசிங்க, இதைத்தான் சொல்லுவான். முதல் வசனத்தை மோடி வாசிங்க. உம்மை துதிக்கிறோம். என்னங்க? உம்மை துதிக்கிறோம். கொஞ்சம் எல்லாரும் சேர்ந்தே படிச்சா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? சரி, அப்ப படிங்க. அவன் என்ன சொல்றான்? உமது நாமோ இருக்கிறது என்று எதன் மூலம் நான் கண்டு கொண்டேன்னா, உமது அதிசய கிரியைகள் மூலம். நீர் என் கூட தான் இருக்கிறீர். என்னை விட்டு நீர் போகவில்லை. என் கூட தான் இருக்கிறீர். என்னை கைவிடவில்லை. தேவ பிள்ளையே, உன் சந்ததி கைவிடப்படுவதில்லை. அவர் நாம உன் கூட தான் இருக்கு. அவர் நாம உன் கூடவே இருக்கு. அதை நம்புறவங்க மட்டும். கைவிட்டாரே, மறந்தாரே என்று நீ சொல்வானே. பால் குடிக்கும் பழகன தாய் மறப்பாலோ, மறந்து போவாலோ. கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காதிருப்பாலோ, இறங்கா இருப்பாளோ. தாய் மறந்தாலும் தகப்பன் உன்னை மறக்கவே மாட்டா. உள்ளங்கையிலே அவர் உன்னை பொறித்து வைத்துள்ளார். எப்படி? மறக்கவே மாட்டா. உள்ளங்கையிலே அவர் உன்னை பொறித்து வைத்துள்ளார். வானங்களே மண்ணுலகே புகழ்ந்து துதிப்பாடு. சர்வ வல்லவர் தம் ஜனத்திற்கு ஆறுதல் தருகிறார். சிறுமைப்பட்ட தம் மக்கள் மீது இரக்கம் காட்டுகிறார். சர்வ வல்லவர் தருகிறார். சிறுமைப்பட்ட மக்கள் மீது. சூழ்நிலையை பார்த்து, எல்லாம் எதிராக இருக்கிறதுன்னு பார்த்து, இருள் சூழ்ந்து இருக்கிறதுன்னு பார்த்து, கர்த்தர் என் கூட இல்லைன்னு மட்டும் யாரும் நினைக்காதீங்க.
ஆண்டவர் என்ன மறந்துட்டார், கைவிட்டார் நினைக்காதீங்க. அப்படி நினைவோடு உள்ள நீங்க யாரும் அமர்ந்திருந்தா உங்களுக்கு விளங்க பண்ணுவார் ஒரு அதிசய கிரியைகளை. அதனால உங்க கண்களை பார்க்க வைப்பாரு. அவர் உங்க கூட தான் இருக்கிறார் என்பதை கர்த்தர் பார்க்க வைப்பாரு. இந்த ஜனங்கள் பார்க்க தேவன் கிருபை செய்வாராக. இந்த சபை பார்க்க கர்த்தர் கிருபை செய்வாராக. இரண்டாவது, இந்த அதிசய கிரியைகளால் நடந்த காரியம் ஒண்ணு, கர்த்தர் என்னை மறக்கலை, என்னை கைவிடலை, என்னை விட்டு தூரமாகலை, என் கூட தான். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, எங்கேயும் போல, உங்க கூட தாங்க இருக்காரு, பயப்படாதீங்க. அல்லேலூயா. எப்படி மறப்பாரு? ரெண்டாவது என்ன செய்வார்? இந்த கர்த்தருடைய அதிசய கிரியை என்ன நடக்கும்னா, ரெண்டாவது வாசி, நியமிக்கப்பட்ட காலத்திலே. நல்லா கவனிங்க. ஒரு கூட்டம் உங்களுக்கு வருதுமா, என்ன பேசுனாங்கன்னு வாசித்தோம். வீம்பு. என்ன பேசுனாங்க? வீம்பு. அந்த வீம்பு பேசுனதுன்னா, அந்த உனக்கு விரதமா வீம்பு பேசினவன், உனக்கு விரதமா எடுத்துக்கட்டி பேசினவன், அநியாயம் செஞ்சவன், அக்கிரமம் பண்ணவன், உன்னை பல விதத்தில் உனக்கு அநியாயங்களை சாட்டி துன்மார்க்க உனக்கு விரதமா எத்தனையோ காரியங்களை செய்தாம்ல. இன்னைக்கு அவன் நல்லா இருக்கிறான், இன்னைக்கு நான் தான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களே, அந்த உங்களுடைய நினைவுக்கு தேவன் கொடுக்கிற பதில் என்ன தெரியுமா? ரெண்டாவது வசனத்தை வாசிங்க. அவர் விளங்கப்படுகிற அதிசய கிரியைகள் காலம் வரும், அன்னைக்கு என்ன செய்யும்? நியமிக்கப்பட்ட காலத்திலே. நியமிக்கப்பட்ட காலத்திலே எல்லாத்துக்கும் என்ன வச்சிருக்காரு? ஒரு காலம் வச்சிருக்காரு. இன்னைக்கு நீ பேசு, இன்னைக்கு நீ எடுப்பா பாரு, இன்னைக்கு நீ வீம்பு பேசிக்கிட்டு திரி. நியமிக்கப்பட்ட ஒரு காலம் இருக்கு. நீ உனக்கு நியமிக்கப்பட்ட ஒரு காலம் இருக்கு. ஆராதிக்கிற கர்த்தர் எனக்காக ஒரு அதிசய கிரியைகளை விளங்க பண்ணுவாரு. மறுபடியும் சொல்றேன், அவன் இன்னைக்கு அவன் ஜெயிப்பான், அவன் என்னைக்குமே அவன் ஜெயித்து கொண்டிருக்க மாட்டான். துன்மார்க்கன் இன்னைக்கு ஜெயிக்கலாம், அவன் என்னைக்குமே ஜெயித்து கொண்டிருக்க மாட்டான். உங்களுக்கான ஒரு அதிசய கிரியை வெளிப்படுமா? அன்னைக்கு தேவன் செய்வாரு. நியமிக்கப்பட்ட காலத்துல நியாயம் தீர்ப்பேன். என்னங்க? யதார்த்தமாய் நியாயம் தீர்ப்பேன். யதார்த்தமாய் அவனுக்கு நியாய தீர்ப்பு உண்டாகும். அதாவது அவன் பிளான் பண்ணி செஞ்சான் உனக்கு விரோதமாக. ஆனா நீ நானும் பிளான் பண்ணிலாம் எதுவும் செய்ய வேண்டாம். அவர் யதார்த்தமா அவன் வாழ்க்கைக்கு தக்கபடி, அவன் செயலுக்கு தக்கபடி, அவனுடைய பேச்சுக்கு தக்கபடி எந்த விஷயத்துல அவன் உன்னை குற்றப்படுத்தினானோ ஒரு நாள் வரும் உன் கண்ணு பார்க்கும், அதே விஷயத்துல அவன் குற்றப்படுத்தப்பட்டு நிற்பான். அவன் குற்றப்படுத்தி நிற்ப உன் கண்ணு கர்த்தர் பார்க்க வைப்பாரு. யதார்த்தமாய் கர்த்தர் நியாயம் செய்வார். எந்த விஷயத்துல தேவ பிள்ளையே உன்னை அவர்கள் குற்றப்படுத்தி மகிழ்ந்தார்களோ அதே விஷயத்துல அவன் குற்றப்படுத்தப்பட்டு நிற்பத நீ பார்ப்ப. அவன் எந்த ஆயுதத்தை உனக்கு எதிராக எடுத்தானோ அதே ஆயுதத்தை அவன் பக்கத்தில் அவனுக்கு எதிராக தேவன் திரும்ப பண்ணுவாரு. இது நான் சொல்லல, நீங்களும் நான் வச்சுக்கிற வேதம் நமக்கு சொல்லுகிற போதான. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. இதை விளக்கணும்னு ஆசை இருக்கு, நேரம் இல்லை. எந்த விஷயத்துல உன்னை குற்றப்படுத்தணும் அதே விஷயத்தில் அவன் நிப்பான்னு சொல்றேன்ல. இது நிறைய வேத சம்பவங்கள் உள்ள இருக்கு. இப்போ சமயம் இல்லைனால நான் இதுல அடுத்த காரியத்துக்கு போறேன். நியாயம் தீர்க்கும் பொழுது கர்த்தர் எப்படி நியாயம் தீர்ப்பார்னா, கவனிங்க 8வது வசனத்தை வாசிங்க. கலங்கி பொங்குகிற மதுபானத்தினால் நிறைந்த பாத்திரம் கர்த்தருடைய கையில் இருக்கிறது. அதிலிருந்து ஒரு நியாய தீர்ப்பு பாத்திரம் ஆண்டவர் கையில் இருக்கு. அந்த நியாய தீர்ப்பு பாத்திரம் இருக்கிறத தெரியாம துன்மார்க்கன் இன்னும் அவன் துன்மார்க்கத்துல நீடிக்கிறான். தேவ பிள்ளைக்கு எதிராக துணிகரமா செயல்படுறான். துன்மார்க்கத்துக்கு ஏதுவான தண்டனை உடனே வெளிப்படாதனால அவன் இருதயம் என்ன கொள்ளுது? துணிகரம் கொள்ளுதுன்னு இருக்கு. அவன் ஏன் உனக்கு விரோதமா மறுபடி இப்படி செயல்படுறான்னா, அவன் ஒரு செயலை செய்யும் பொழுது ஒரு போர்டு போட்டாருன்னா அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் போட மாட்டேக்காரு, கொஞ்சம் பொறுத்து இருப்பாரு. ஏன்னா உங்களை மாதிரி என்னைய மாதிரி அப்பப்போ போட்டு அரையும் குறையுமா விட மாட்டார். நம்ம அப்பப்போ போடுவோம், ஆனால் அரையும் குறையுமா விடுவோம். அவர் வெயிட் பண்ணி போடுவாரு. ஒரே பாதி வரைக்கும் புரிஞ்சிருச்சு நான் சொல்லாமலே.
யதார்த்தமாய் போடுவாரு, குறிப்பிட்ட காலத்துல செய்வாரு, வேரோடு எடுப்பாரு. திரும்ப அது தலைக்க கூடாது என்பதற்காக வேரோடு எடுப்பாரு. வாசி. அதிலிருந்து வார்க்கிறார், பூமியில் உள்ள துன்மார்க்கர் யாவரும். உனக்கு எதிராக வீம்பு பேசுறவன், பொறாம கொண்டவன், செய்தவன், அவன் நிலைமை அவன் என்ன செய்ய வைப்பார் தெரியுமா? அதன் வண்டல்களை உறிஞ்சி குடிப்பார்கள், குடிக்க வைப்பாரு. நியாயத்தீர்ப்பு பாத்திரத்தை கையில கொடுத்து வேற வழியே இல்லை, அவனே வந்து வாலண்டியரா வந்து ஏத்துக்கிட வைப்பாரு. கடைசி வசனத்தை வாசி. துன்மார்க்கருடைய கொம்புகளை எல்லாம். இன்னைக்கு அவன் உயர்த்திக்கிட்டு அலையிறான், ஒய்யாரமா நடக்கிறான், உன்னை கீழே தள்ளிட்டு உன் மேல அவன் எலும்பி நடந்துகிட்டு இருக்கிறான். அது நீடிக்காது. அவன் கொம்புகள் எல்லாம் வெட்டி போடுவேன். அவன் கொம்புகள் வெட்டப்படும். அவன் கொம்புகள் வெட்டப்படும். அடுத்து நீதிமானுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும். இருங்க 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 முடிக்கல 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 முடிக்கல. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? இந்த நீதிமான் அவன் கொம்பு மேல ஒரு அபிஷேகம் ஊற்றப்பட்டுச்சு ஒரு காலத்துல. அந்த அபிஷேகம் ஊற்றப்பட்டதுனால அவன் கொம்பு எங்கேயுமே தலகுனிய போகிறது இல்லை. அவன் கொம்பு ஒரு நாள் உயர்த்தப்படும். அவன் கொம்பு மேல இருப்பது துன்மார்க்கத்தனம், உங்க தலைமையில் இருப்பது தேவனுடைய அபிஷேகம். அபிஷேகம் பெற்றவனை எவனும் தலகுனிய வைக்க முடியாது. அந்த அபிஷேகம் ஒரு நாள் அவன் தலையை நிமிர வைக்கும். இது நீ பார்க்கத்தான் போற. அல்லேலூயா. அதிசயமான கிரியை, the marvelous act of God, தேவனுடைய அதிசயமான கிரியை வெளிப்படும் போது என் கூட தான் நீங்க இருக்கிறீங்கப்பா. அது வெளிப்படும் பொழுது எனக்கு எதிராக நடந்த சம்பவத்துக்கெல்லாம் சரியாய் நீங்க நியாயத்தீர்ப்பு கொடுக்குறீங்கப்பா. அது வெளிப்படும் போது இன்னொரு சம்பவம் நடக்கும். அதுலயே 4 வசனம் கீழே வந்து 6 வசனம் வாசி. கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்தர திசையிலும் இருந்து. அவன் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான் தெரியுமா? அவன் சொல்றான், கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்தர திசையிலும் இருந்து ஜெயம் வராது. அவன் வருன்றான். ஏன்னா அவன் 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 அநியாயம் செஞ்சு பொழைக்கிறான், அவன் அக்கிரமம் செஞ்சு பொழைக்கிறான். இப்படி செஞ்சு இப்படி வாழ்ந்துடலாம், இப்படி செஞ்சு இப்படி செஞ்சிடலாம், இப்படி செஞ்சா இப்படி கொண்டு போயிடலாம். குறுக்கு வழியில போய் அவன் சம்பாத்தியம் பண்ண பார்க்கறான். குறுக்கு வழியில தான் அவன் சம்பாத்தியம் பண்ண முடியுன்றான். அவங்க உதவி செஞ்சாதான் நம்ம வாழ முடியுன்றான். கிழக்கிலும் மேற்கிலும் இருந்துதான் எனக்கு எல்லாமே வந்துச்சுன்னு அவன் வீம்பு பேசிக்கிட்டு இருக்கிறான். கர்த்தர் சொல்றாரு, எப்பா அவன் சொல்லிட்டு போகட்டும், அது நிரந்தரம் கிடையாது. அவன் அவன் இன்னைக்கு பார்த்த வெற்றி நிரந்தரம் கிடையாது. கோலியாத்து 40 நாள் தான் அவன் வெற்றி கொண்டாடினத மாதிரி நினைச்சான். அவன் பலத்தினால, அவன் பட்டயத்தினால, அவன் ஈட்டினால, அவன் கேடகத்தினால கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் வனாந்திர திசையிலிருந்து தான் எனக்கு ஜெயம் வரும், இந்த கேடகத்திலிருந்து தான் வரும், இந்த ஈட்டிலிருந்து தான் வரும்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருந்தான். 40வது நாள்ல கர்த்தர் ஒரு பொடியனை உள்ள அனுப்பி நிரூபிச்சாரு. என்ன நிரூபிச்சாரு? கிழக்கில் மேற்கில் இருந்து ஜெயம் வராது, கேடகத்தினால ஈட்டினால ஜெயம் வராது, அவர்களால் இவர்களால் ஜெயம் வராது. உன்னுடைய உயர்வு, உன் பிள்ளைக்கான மேன்மை, உன் குடும்பத்துக்கான எதிர்காலம், உன் பிள்ளையுடைய எதிர்காலம் அவர்கள் உதவி செய்வதனால் வரப்போகிறது இல்லை. ஜெயமோ கர்த்தரால் வரும். ஜெயமோ கர்த்தரால் தான் வரும். அவருடைய அதிசய கிரியை வெளிப்படும். அன்னைக்கு உனக்கான ஜெயம் அவரிடத்திலிருந்து வரும். அன்னைக்கு இந்த 3 சாட்சியும் இந்த சபை சொல்ல போறீங்க. இந்த 3 சாட்சியும் சபை சொல்ல போறீங்க. அதிசயமான கிரியை விளங்க பண்ண பின்பு 3 சாட்சி சொல்லுவீங்க. என்ன சொல்லுவீங்க? பாஸ்டர், ஆண்டவர் என் குடும்பத்தை கைவிடல, அவர் நாமம் எனக்கு சமீபமா இருந்தது, நான் கூப்பிட்ட உடனே எனக்கு பக்கத்துல வந்தாரு சொல்லுவீங்க. எனக்கு எதிராக செயல்பட்ட காரியத்துக்கெல்லாம் தேவன் சரியா யதார்த்தமா நியாயம் செய்தால் சொல்லுவீங்க. அடுத்து சொல்லுவீங்க, எனக்கான ஜெயம், நான் வடக்க நம்பியிருந்தேன், நான் தெற்க நம்பியிருந்தேன், அண்ணனை நம்பியிருந்தேன், தங்கச்சியை நம்பியிருந்தேன், அவங்கள நம்பியிருந்தேன், இவங்கள நம்பியிருந்தேன், ஆனால் எனக்கான ஜெயம் அங்கிருந்துலாம் வரல. எனக்கான ஜெயம் அவரிடத்திலிருந்து தான் வந்துச்சு. இத கர்த்தர் விளங்க பண்ணுவதற்காக அதிசய கிரியைகளை இந்த ஜனத்துக்கு தேவன் செய்வார். ஆமென் சொல்றீங்களா? இதை புரிந்தவன்
நம்ம என்ன செய்யணும்? 9ஆம் வசனத்தை பாருங்க. இதனால, இது உண்மைங்கிறதுனால, இதெல்லாம் நான் அனுபவிக்க போறேன் அல்லது அனுபவிச்சே அல்லது அனுபவிக்க போறேங்கிறதுனால இனிமேல் நான் புலம்ப மாட்டேன், நான் அவிசுவாசப்பட மாட்டேன், இனிமேல் கர்த்தருக்கு நான் தூரமாக நிற்க மாட்டேன், ஆலயத்தை விட்டு தூரமாக நிற்க மாட்டேன். 9ஆம் வசனத்தை வாசிங்க. நானோ, என்னங்க நானோன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நானோன்னா என்ன அர்த்தம்? நானும் என்ன அர்த்தம்? அவர்களோடு சேர்ந்து அல்ல, நான் அவர்களை விட்டு நான் செப்பரேட் பண்ணப்பட்டவன், நான் வேறு விரிக்கப்பட்டவன், நான் துண்டா வெட்டி எடுக்கப்பட்டவன். அந்த கூட்டத்தில் நான் இல்லை, நான் தனிப்பா. நான் யாரு? நான் தனி. துன்மார்க்கன் கூட்டத்தில் நான் இல்லை. ஏன்னா இதுக்கு முந்தின வசனம் நியாயத்தீர்ப்பை குறித்து பேசுறாரு, துன்மார்க்கனை குறித்து பேசுறாரு. அப்போ சங்கீதக்காரன் சொல்றான் நானோ அப்படின்னா அவங்க கூட நான் இல்லை. இங்க இருக்கிற தேவ பிள்ளையே, இந்த சம்பவம் உனக்கு நடக்கணும்னா துன்மார்க்களோடு யாரும் கைகோர்த்து நிற்காதீங்க. ஒருத்தன் துன்மார்க்கன்னு தெரிஞ்சு அவன் துன்மார்க்கத்தில் அவன் நடக்க, அவன் துன்மார்க்கத்தில் போறா அப்படின்னு தெரிஞ்சும் துன்மார்க்கர்களோடு கூட சேர்ந்து யாரும் கைகோர்த்து நிற்காதீங்க. என்ன புரியுதா இல்லையாங்க? எங்க ஒருத்தன் மேல இடி விழுது, இடி விழுந்துச்சுன்னா அவனுக்கு மட்டும் அவன் கையை பிடிச்சிருந்தா நம்ம நிலைமையும் நம்மளும் அதே பாதிப்புக்குள்ள ஆகணும். அப்ப துன்மார்க்கனுக்கு நியாயத்தீர்ப்பு வரப்போகிறதுனால அவன் கையை பிடித்து கொண்டு யாரும் நிற்காதீங்க. ஒருவேளை தம்பி, தங்கச்சி, சகோதரா, சகோதரி, ஆண்டவருக்கு விருப்பமில்லாத, தேவன் விரும்பாத கம்யூனிகேஷன், ரிலேஷன்ஷிப், அவர் விரும்பாத, ஏதாவது ஆகாத, அசுத்தமான, அருவருப்பான உறவு வாழ்க்கையில இருக்குமானால் இந்த காலையில பந்திக்கு வருவதற்கு முன்பு அதில் மேல ஒரு கத்திய போடு, ஒரு பட்டயத்தை போடு, உன்னை வேறு விரித்து காண்பி. நானோ நான் வேறப்பா, நான் உங்க பிள்ளைப்பா, நான் துன்மார்க்க கூட சேர மாட்டேன்ப்பா, அசுத்தத்துக்குள்ள போக மாட்டேன்ப்பா, வேற எங்கப்பா வருவேன் சொல்றாரு பாருங்க. என்றென்றைக்கும் இதை அறிவித்து, எதை அறிவிப்பேன்? அவருடைய அதிசய கிரியை என் மூலம் விளங்குச்சு. என் மூலம் கர்த்தர் அதிசய கிரியை எனக்காய் விளங்க பண்ணினார். உன் சாட்சியை அறிவித்து யாக்கோபின் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். ஆமென் சொல்றீங்களா? சிறுமைப்பட்ட தம் மக்கள் மீது இரக்கம் காட்டுகிறார். முழங்கால் படிடுவோம். சர்வ வல்லவர் தம் ஜனத்திற்கு ஆறுதல் தருகிறார். சிறுமைப்பட்ட தம் மக்கள் மீது இரக்கம் காட்டுகிறார். கண்களை நீ ஏறெடுத்து பார், சுற்றிலும் பார் மகனே, கண்களை நீ ஏறெடுத்து பார், சுற்றிலும் பார் மகளே. பாழாக்கினவர்கள் புறப்பட்டு போகிறார்கள், தூரமாய் போகிறார்கள். பெருங்கூட்டம் சபையை தேடி வருகின்றது, பாடி மகிழ்கின்றது. உன்னை பாழாக்கினவர்கள் தூரமாய் போகிறார்கள், புறப்பட்டு போகிறார்கள். பெருங்கூட்டம் சபையை தேடி வருகின்றது, பாடி மகிழ்கின்றது. பாலடைந்த இடங்களெல்லாம் துதியால் நிரம்பிடுதே. அணிகலன் போல் நம் தேசத்தை சபை நீ அணிந்து கொள்வார். பாலடைந்த இடங்களெல்லாம் துதியால் நிரம்பிடுதே. அணிகலன் போல் நம் தேசத்தை சபை நீ அணிந்து கொள்வார். வானங்களே மகிழ்ந்து பாடுங்கள், மண்ணுலகே புகழ்ந்து தூதி பாடு. சர்வ வல்லவர் ஜனத்திற்கு ஆறுதல் தருகிறார். சிறுமைப்பட்ட மக்கள் மீது இரக்கம்.
சர்வ வல்லவர் ஜம் ஜனத்திற்கு ஆறுதல் தருகிறார். சிறுமைப்பட்ட தம் மக்கள் மேல் இரக்கம். நீங்க என் கூட தான் இருக்கிறீங்கப்பா. சூழ்நிலையினால நான் தவறா நினைச்சிட்டேன், என்னை கைவிட்டாரோ என்னை மறந்தாரோ நினைச்சேன். ஆனா இந்த காலை நேரத்தில் எனக்காகவே செய்யப்படாத அதிசயங்கள், அந்த அதிசயமான கிரியை எனக்காக கர்த்தர் என் எல்லைகளில் வெளிப்பட செய்து, நான் உன்னை கைவிடவில்லை, உன் கூட தான் இருக்கிறேன். அல்லேலூயா. உன்னை பெத்த கற்பம் மறந்தாலும், சுமந்த தோல் உன்னை கைவிட்டாலும், என் ஜனத்தை நான் கைவிடவில்லை, என் பிள்ளைக்கு நான் துணை நிற்கிறேன் என்று எனக்காக செயல்பட்டு நீ நிரூபிக்கிறேன். இப்போ நான் நம்புறேன்ப்பா, நீங்க என் கூட தான் இருக்கிறீங்க. எத்தனை பேர் விசுவாசத்தோடு சொல்லி நன்றி சொல்ல போறீங்க? நான் நம்புறேன். எனக்கு எதிராக நடந்த அநியாயத்திற்கு குறித்த காலத்தில், நீங்க குறித்திருக்கிற நேரத்தில் அதற்கான தக்க பதிலை நீங்க செய்வீங்க. அதை நான் பார்ப்பேன். இன்னைக்கு நான் தலை குனிஞ்ச மாதிரி இருக்கலாம், நிரந்தரமா நான் தலை குனிய போகிறது இல்லை. என் கொம்பை நீங்க உயர்த்துவீங்க. என் மேல ஒரு அபிஷேகம் ஊற்றப்பட்டிருக்கு. எனக்காக இல்லாவிட்டாலும் என் மேல ஊற்றப்பட்ட அபிஷேகத்துக்காக என் கொம்பை மறுபடியும் உயர்த்துவி. அவர் என் மேன்மையை மறுபடியும் பெருக பண்ணி என்னை ஏறி வர பண்ணுவார். விழுந்துட்டேன் நினைக்காத, இருந்ததை இழந்துட்டேன் நினைக்காத, எல்லாமே போயிடுச்சு நினைக்காத, இன்னைக்கு தனியா நிக்கிறேன் நினைக்காத. உன் மேன்மையை பெருக பண்ணுவாரு, உன்னை மறுபடியும் ஏறி வர பண்ணுவாரு, உன் கொம்பை உயர்த்துவாரு, உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவாரு, ஒரு பந்தி உனக்காக ஆயத்தப்படுத்துவாரு. ஓ, எங்களை முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்ட தேவ ஜனமே, இந்த சங்கீதக்காரனை போல நானோ வேற எந்த கம்யூனிகேஷனும் உங்க விருப்பம் இல்லாத எதுவும் எனக்கு வேண்டாம்ப்பா. நான் செப்பரேட் பண்ணப்பட்டவன், கர்த்தரால் நான் வேறு பிரிக்கப்பட்டவன். இதற்கு எங்களை ஒப்பு கொடுக்குறோன்னு சொல்றவங்க ஆண்டவருக்கு உங்களை தாழ்த்தி கொடுங்க. அர்ப்பணிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும், கிருபை தாங்கி நடத்தட்டும். அதிசயமான கிருபை விளங்கட்டும், அதிசயமான கிரியை விளங்கட்டும். நீர் மாத்திரம் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய